Hello மக்களே, வெல்கம் பேக் டு தி ஃபுட்பால் ஆடோசை தமிழ். லேடீஸ் அண்ட் ஜென்டில்மன், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், சுண்டர்லாண்ட் வெர்சஸ் மான்செஸ்டர் யுனைடெட் நம்மளோட ஹோம்ல நடந்துச்சு, ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல. ஸோ 2-0ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வின் பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலி லெமன்ஸ் பத்தி பேசுறதுக்கு, அமோரிம் பத்தி பேசுறதுக்கு, ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் பத்தி பேசுறதுக்கு, அண்ட் மவுண்ட் செஸ்கோ 2 பேரும் நம்மளோட கோல் ஸ்கோரர்ஸ் அவங்கள பத்தி பேசுறதுக்கு. ஸோ இந்த மேட்சோட ரிவ்யூ அண்ட் ரியாக்ஷன் இத பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். பிகாஸ் ஓல்ட் ட்ராஃபோர்டுக்கும் சரி, இந்த ஃபேன்ஸ்க்கும் சரி, ரூபன் ஆமரிம் அண்ட் கோச் ஸ்டாஃப் அப்புறம் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்ச் இருந்துச்சு. பிகாஸ் இந்த மேட்ச் வந்து லாஸ் பண்ணிட்டோம், ட்ரா ஆயிடுச்சு அப்படின்னா அமரிம் வந்து சாக் பண்ற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸா பார்க்கப்படும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நானுமே ப்ரிவ்யூ வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல மேன் யுனைட்டட் வந்து ஓகே நம்ம வின் பண்ற ஸ்விட்ச் ஆன் பண்ணிருவோம்டா, பட்டன் ஆன் பண்ணிருவோம்டா, நம்ம வந்து வின்னிங் மோடுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு வின்னிங் மோடுக்கு போய் இந்த மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்சோட ரியாக்ஷன் அந்த வீடியோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் 1Kக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கோம். 940 கிட்ட நம்ம வந்துட்டோம் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்ல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. F40 லெஜெண்ட்ல ஜாயின் ஆயிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எத பத்தி பேச போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வின்னிங் மொமெண்ட் வந்து நம்ம பார்க்கறதுக்கு ஒரு நார்மல் மான்செஸ்டர் யுனைட்டட் வின் எப்படி இருக்குமோ அதே மாரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா ப்ளே பண்ணோம். செகண்ட் ஹாஃப்ல சாலிடா இருந்தோம். பட் சூப்பரா ப்ளே பண்ணல. சாலிடா இருந்தோம். இதுதான் டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம என்ன ப்ளே பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி 3-4-3 தான். என்ன அமரிம் வந்து சேஞ்சஸ் பண்ணான் அப்படின்னா, மவுண்ட்ட உள்ள கொண்டு வந்தான். கூனியாவ வந்து வெளியில கொண்டு போனான். எனக்கு இது ரொம்ப ஒரு புடிச்ச டிசிஷன். பிகாஸ் கூனியா, எம்புமோ 2 பேருமே ஒரே செட் ஆஃப் பிளேயர்ஸ் கிடையாது. கூனியா வந்து சென்டர் வழியா உள்ள போய் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ற ஒரு பிளேயர். எம்புமோ வந்து வைட்ல ப்ளே பண்ண வரக்கூடிய பிளேயர். உள்ள ஒரு ப்ளே மேக்கர் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு. அதுக்கு தான் மவுண்ட்ட வந்து உள்ள கொண்டு வந்தான். நான் வந்து கூனியா, எம்புமோ, செஸ்கோ தான் ப்ளே பண்ணுவேன்னு நெனச்சேன். பட் மேசன் மவுண்ட், எம்புமோ, செஸ்கோ வந்து ஒரு பேலன்ஸ் நம்மளுக்கு குடுத்துச்சு. ஏன் அப்டின்னா, செஸ்கோ வந்து இந்த பொசிஷனும் சரி, அந்த ஹோல்டிங் த பால் அதுலயுமே சரி ரொம்ப ரொம்ப கிளீனா இருந்துச்சு அவனோட பால். அத யூஸ் பண்ணி மவுண்ட்டும், எம்புமோ வந்து ரொம்ப ரொம்ப முன்னாடி போக ட்ரை பண்ணாங்க. அதுல வந்து மவுண்ட்டுமே ஒரு எம்புமோவோட ஒரு ஷாட் வந்து சூப்பர்மான கிராஸ். கோல பத்தி நம்ம அப்புறம் பேசலாம். பட் இந்த சேஞ்சஸ் என்ன பண்ணான் அப்டின்னு கேட்டீங்கன்னா, ரூபன் ஆமரிம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். மெக்வாயர் ப்ளே பண்ணக்கூடாது, ப்ரூனோ ப்ளே பண்ணக்கூடாது, ஷா ப்ளே பண்ணக்கூடாது, பயந்தீர் ப்ளே பண்ணக்கூடாது, டியோகோ டாலோ ப்ளே பண்ணக்கூடாதுன்னு. பட் இதுல 2 பேர் தான் ப்ளே பண்ணல. மெக்வாயர் அண்ட் பயந்தீர். சூப்பர்பான ஒரு டெபு லெமன்ஸ்க்கு, செனி லெமன்ஸ்க்கு. ஸோ அத பத்தி நம்ம பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஸ்டம் வச்சு பேசிடலாம். 3-4-3 தான் ஸ்டார்ட் பண்ணான். பட் என்ன ஆச்சுன்னா, நம்ம யோரோ இருந்ததுனால, டெலிக்ட் வந்து சாலிடா வந்து லாஸ்ட்ல இருந்ததுனால, லூக் ஷா அண்ட் யோரோ வந்து சென்டர் மிட்ஃபீல்ட்ல ஜம்ப் பண்ணாங்க. அது மூலியமா எம்புமோவும், அப்புறம் மேசன் மவுண்ட்டுமே கொஞ்சம் முன்னாடி இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா போறதுக்கு சான்சஸ் கிடைச்சுச்சு. இத தான் முன்னாடியே சொல்லியிருந்தோம். லிசாண்ட்ரோ மார்டினஸ் இருந்தான் அப்டின்னா, இன்னுமே கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கும். பட் லிசாண்ட்ரோ மார்டினஸ் இல்லாத காரணத்தினால லூக் ஷா தான் ப்ளே பண்ணான். லூக் ஷா மறுபடியும் கிராப்பா தான் ப்ளே பண்ணான். எனக்கு வந்து லூக் ஷா ப்ளே பண்றதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. லிசாண்ட்ரோ மார்டினஸ் எப்படா சரியாகி வரப்போற? எத்தன வருஷம்டா வெளில உட்கார்ந்திருப்ப? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. பிகாஸ் லூக் ஷாவால 2 வாட்டி நம்ம கோல் கன்சீட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுல ஒரு வாட்டி வந்து ஷேன் லெமன்ஸ் வந்து ஷாட்ட வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பான். அதாவது சண்டர்லாண்டோட பிளேயர் வந்து இந்த சைடு போயிருவான். லெமன்ஸ் இந்த சைடு போயிருவான். ஃபினிஷ் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். பட் ஃபினிஷ் அடிக்க முடியாது. ஷேன் லெமன்ஸ் ஸ்ட்ரெய்ட்டா போயிரும். பட் ஷேன் லெமன்ஸ் வந்து காலுக்குள்ள நட்பேக் பண்ணியிருக்கலாம். கவட்டக்குள்ள போயிருக்கும் பாலு. பட் அவன் வந்து நல்லா அத சேவ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி ஒரு ஷாட் வந்து ஒய்டா போயிடுச்சு. ஸோ இது 2க்குமே வந்து ஷாட் தான் காரணம். சீக்கிரமா போய் பிரஸ் பண்ணிரலாம். சீக்கிரமா போய் பால வந்து ஸ்டீல் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சேன். பட் பண்ண முடியல. ஸோ ஷா அண்ட் லிசாண்ட்ரோ மார்டினஸ் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் லிசாண்ட்ரோ மார்டினஸ் சொல்லுவேன். லிசாண்ட்ரோ மார்டினஸ், லெனியோரோ, மேத்தியாஸ் டி லிக்ட் இந்த 3 பேருமே இருந்தாங்க அப்படின்னா, பிரீமியர் லீக்ல ஒன் ஆஃப் த சாலிட் சென்டர் பேக் சிஸ்டம்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பிகாஸ் 3 சென்டர் பேக்ஸ் பின்னாடி ஷா பேக்கப்க்கு வந்து உங்களுக்கு ஷா இருக்கான், மெக்வாயர் இருக்கான், அப்புறம் ஏடன் ஹெவன் இருக்கான். ஸோ இதனால உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் நான் லூக் ஷா வந்து ட்ராப் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். பட் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. பட் ஒன்ஸ் அகைன் ப்ரூனோ பெர்னாண்டஸ் அண்ட் டியாகோ டாலோக்கு போயிருக்கான். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் பத்தி நம்ம அப்புறமா பேசலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கோல பத்தி பார்த்தரலாம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் கோல் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எம்புமோ சூப்பர்பான ஒரு இன்சைட் கிராஸ். அதாவது ஓவர்லேப் பண்ணி ரைட் ஃபுட்ல கிராஸ் பண்ணல. கட் இன்சைட் பண்ணி இன்சைட் வழியா ஒரு கிராஸ் போட்டான் லெஃப்ட் ஃபுட்ல. அண்ட் மேசன் மவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு அத வந்து ட்ராப் பண்ணான். ட்ராப்னா உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த வீடியோல ஃபோட்டோல இருக்கு பார்த்தீங்களா? ட்ராப் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கோல் அடிச்சான். ஒரு ஹாஃப் வாலி அந்த மாரி சொல்லலாம். சூப்பர்பான கோல். ஒரு கண்ட்ரோல் இருந்துச்சு அந்த கோல்ல. நம்ம மேன் யுனைட்டட் வந்து ஓகே கோல்னா இப்படி தான்டா இருக்கணும். நம்ம வந்து ஒரு டிரான்சிஷன்லயோ, ஒரு ஆப்போனன்ட்டோட மிஸ்டேக்ல நம்ம கோல் இட்ஸ் மிஸ்டேக் தான். அவங்க வந்து சுண்டர்லாண்ட் வந்து நல்லா மார்க் பண்ணல மேசன் மவுண்ட்ட. மிஸ்டேக் தான். பட் இருந்தாலுமே இப்படி தான் கோல் வரும். ஆப்போனன்ட்டோட மிஸ்டேக்க கன்வெர்ட் பண்ணி தான் கோல் வருமே தவிர, நீங்க வந்து ஆப்போனன்ட்டோட மிஸ்டேக்ல நீங்க கவுண்டர்ல போய் கோல் அடிக்கிறது வந்து உங்களோட கண்ட்ரோல் வந்து காமிக்காது. ஸோ அதுதான் மேன் யுனைட்டட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கோல் இட்ஸ் எ வொண்டர்ஃபுல் கோல். அண்ட் இதுக்குமே அந்த சிஸ்டம் தான் காரணம். பிகாஸ் சென்டர் மிட்ஃபீல்ட் வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ் அண்ட் காசமிரோ. ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து எனக்கு இந்த மேட்ச்சும் சரி, நான் வந்து அவ்வளோ இம்ப்ரெஸ்ன்னு சொல்ல மாட்டேன். ப்ரூனோ பெர்னாண்டஸ் இந்த மேட்ச்ல எதுவுமே பண்ணல. பண்ணா, அமோரிம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்திருப்பான்னு நெனைக்கிறேன். நீ வந்து இந்த மேட்ச் பிரஸ் பண்ணியே ஆகணும். ரோம் பண்ணாம உன்னோட டிசிப்ளின காட்டியே ஆகணும். இல்லன்னா நம்ம வந்து லாஸ் பண்ணிடுவோம். நானும் ஸ்டாக் ஆயிருவேன். அதுக்கப்புறம் உன்ன வந்து டெய்லியும் ப்ளே பண்ண வைக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டானுங்கன்னு சொல்லிட்டு அமோரிம் சொல்லியிருக்கலாம். சான்சஸ் இருக்கு. அதனால ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து கொஞ்சம் டிசிப்ளினா இருந்த மாரி எனக்கு கொஞ்சம் தோணுச்சு. ஸோ அதான் நான் உங்கள்ட்ட சொல்றேன். அஃப்கோர்ஸ் காசமிரோ தேவையே இல்லாத ஒரு எல்லோ கார்ட். ஒரு பால வின் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு தேவையே இல்லாத ஒரு எல்லோ கார்ட் வாங்குனான். அத பத்திலாம் நம்ம பேச வேணாம். மிஸ்டேக்ஸ் பத்தி பேச வேணாம். பிகாஸ் இட்ஸ் வின். ஸோ பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பேசலாம். இந்த கோல் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் ஒன்ஸ் அகைன்
பெஞ்சமின் செஸ்கோ சிக்னேச்சர் செலிப்ரேஷன போட்டான். சூப்பர்பான கோல். அதுவுமே ஒரு கிராஸ் தான். கார்னர் தான். கார்னர்ல வந்து நம்ம மேசன் மவுண்ட்டோ, அப்புறம் இன்னொரு சுண்டர்லாண்ட் பிளேயரும் அத ஹெட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது வந்து நேராவே செஸ்கோ காலுக்கு வந்துரும். சூப்பரான ஒரு ஃபினிஷ். ஹாலண்டெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹாலண்டு, அப்புறம் லெவன்டாஸ்கி இல்ல. ஹாலண்ட் அப்புறம் இந்த கிளினிக்கல் ஸ்ட்ரைக்கர்ஸ்ன்னு இருப்பாங்க. அதாவது டெக்னிக்கல் ஸ்ட்ரைக்கர்ஸ் வேற, கிளினிக்கல் ஸ்ட்ரைக்கர்ஸ் வேற. ஹாரி கேன், லெவன்டாஸ்கி, ரொனால்டோ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் ஸ்ட்ரைக்கர்ஸ். கிளினிக்கல் ஸ்ட்ரைக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹாலண்டு, அப்புறம் இப்ப செஸ்கோ, தென் மாய்ஸ் கீன் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, கிளினிக்கல் ஸ்ட்ரைக்கர்ஸ். அதாவது டெக்னிக்கலா அவ்வளவா எதுவும் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்ட்ரைக்கிங்க்கு வரும்போது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து செஸ்கோ பண்ணியிருக்கான். அந்த பொசிஷனுக்கு போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அட்டாக்கிங் பொசிஷனுக்கு போறது அது ரொம்பவே சூப்பரா பண்ணி அந்த கோல் ஸ்கோர் பண்ணான். என்னைய பொறுத்தவரைக்கும் மேன் யுனைட்டட் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபியூச்சர் ரூபன் அமரீம் கூட சொன்னான். லாட் ஆஃப் இயர்ஸ்க்கு வந்து செஸ்கோ வந்து இங்க இருக்க போறான். ஸோ இந்த கோல் வந்து அவனுக்கு கொஞ்சம் அந்த என்ன சொல்றது? அந்த ஒரு ஃபியூச்சருக்கான அந்த ஒரு சஜஷன், அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இத வந்து குடுக்கும். அந்த கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட். பிகாஸ் பேக் டூ பேக் கேம்ஸ்ல வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கான். இங்க பிரீமியர் லீக்ல. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் பெஞ்சமின் செஸ்கோக்கு. ஸோ கரெக்ட்டா பண்ணான். அண்ட் இந்த மேட்ச் நீங்க உத்து பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். அனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். நெறைய பேர் வந்து மிடில்ல செஸ்கோக்கு பால் போடுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. எம்புமோவும் சரி, அதுக்கப்புறம் மேசன் மவுண்ட்டும் சரி, செஸ்கோக்கு மிடில் வழியா ஏர்லி த்ரூ பால்ஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. நான் லாஸ்ட் வீடியோல பிரிவியூ வீடியோல சொல்லியிருந்தேன். கெவின் டி ப்ரூய்னா பாருங்க, ஹோய்லண்டுக்கு வந்து எப்படி ஏர்லி பால்ஸ் போடுறான், எப்படி ஒரு ஏர்லி த்ரூ பால்ஸ் போடுறான்னு பாருங்க மிடில்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாரி இந்த மேட்ச் ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் கன்வெர்ட் ஆகல. பட் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணா தான் கன்வெர்ட் ஆகும். பட் நீங்க ட்ரை பண்ணாமயே அது கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா, அது கன்வெர்ட் ஆகாது. இது வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ் பண்ணியிருப்பான். அதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பான். கார்னர்ல போயிருப்பான். செஸ்கோ வந்து டிஃபெண்டர்ஸே இருக்க மாட்டாங்க. வந்து ஒன் ஆன் ஒன் டிஃபெண்டர் கூட அங்க போயிட்டு இருப்பான். கோல் கீப்பர் கிட்ட போயிட்டு இருப்பான். ஹெடர் அடிக்கிறதுக்கு. ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து மேல பார்த்துருவான். பார்த்துருவான் அங்க இருக்கிறத. பட் கிராஸ் போட மாட்டான். வெயிட் பண்ணுவான். கிராஸ் பண்ணிட்டு ஒரு கட் இன்சைட் பண்ணிட்டு, மறுபடியும் ஒரு கட் இன்சைட் பண்ணி ரைட் ஃபுட்ல கிராஸ் போடுவான். அத ஈஸியா வந்து டிஃபெண்ட் பண்ணிருவாங்க. இத பண்ணக்கூடாது. ஒரு கெவின் டி ப்ரூய்னாவோ, ஒரு ஓடேகார்டோ இத வந்து பண்ண மாட்டாங்க. பால் கையில இருக்கு அப்டின்னா, கால்ல இருக்கு அப்டின்னா, பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைமே கிராஸ் போடணும். அப்பதான் வந்து டிஃபெண்டர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு டைம் இருக்காது. உங்க ஸ்ட்ரைக்கரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சரி ஃபர்ஸ்ட் டைமே கிராஸ் போட்டுருவான். நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு. பட் நீங்க வெயிட் பண்ண ஆப்போனன்ட்டோட பாக்ஸ்ல வந்து அவங்க டிஃபெண்டர்ஸ் வந்து ஓவர்லோட் ஆயிருவாங்க. ஸோ இதுதான் வந்து இது ப்ரூனோ பெர்னாண்டஸ்க்கு நடந்துச்சு. ப்ரூனோ பெர்னாண்டஸ் நேத்து எதுவும் பண்ணல. என்னைய பொறுத்தவரைக்கும் அவ்வளோதான். இன்னுமே நான் சொல்றேன். மெயினோ அண்ட் உகார்த்தே, கேசமிரோ அண்ட் உகார்த்தே இந்த காம்பினேஷன ட்ரை பண்ணா தான் போக போக உனக்கு பேலன்ஸ் கிடைக்கும். ப்ரூனோ பெர்னாண்டஸ வச்சு எவ்வளோ நாள் ஓட்டுவேன்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் பிரென்ட்ஃபோர்டோடையும் சரி, நான் எத்தன வாட்டி சொல்றதுன்னு தெரியல. ஆர்சனல், பெர்ன்லி, ஃபுல்ஹாம், பிரென்ட்ஃபோ இந்த மேட்ச் கூட எல்லாத்துலயுமே அவன் வந்து தப்பு பண்ணியிருக்கான். இதுவரைக்கும் ஒரு நல்ல நல்ல கேம் கூட ப்ளே பண்ணல. எஸ் நேத்து வந்து நல்ல கேம் தான். அவன் வந்து கொஞ்சம் டிசிப்ளினா இருந்தான். பட் கிரியேட்டிவ்லி அவன் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே பண்ணல நேத்து. இதான் உண்ம. தென் சேன் லெமன்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு நம்மள்ட்ட வந்து ஒரு கோல் கீப்பர் இருந்த மாரி எனக்கு இருக்கு. இத்தன நாளா வந்து நம்ம ஒரு மிட்ஃபீல்டரையோ, ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு பிளேயரையோ நம்ம வந்து கோல் கீப்பர்ல போட்டு ப்ளே பண்ண மாரி இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது 2, 3 வருஷம் கழிச்சு. ஒனானா வந்து எத்தன வருஷம் ஆகுது? இது 3வது வருஷம். இல்ல இது வந்து ஐ டோன்ட் நோ. எஸ் இது 3வது வருஷம். ஒனானா வந்து. ஒனானா இப்ப லோன்ல தான் போயிருக்கான். இது 3வது வருஷம். டிஹாயா போய் 2 வருஷம் ஆகுது. இது 2வது 3வது வருஷம். 3வது வருஷத்துல ஒரு கோல் கீப்பர் வந்து கோல் கீப்பர் மாரி ப்ளே பண்றான். ஒனானாவா இருக்கட்டும், பயந்தியரா இருக்கட்டும், ஒரு அந்த ஒரு கமாண்ட் இருக்காது. ஒரு கமாண்டிங் இருக்கணும். உங்க டிஃபெண்டர்ஸ் கிட்ட, உங்க பிளேயர்ஸ் கிட்ட வந்து ஒரு கமாண்டிங் இருக்கணும். இந்த ஃபோட்டோவ பாருங்க. அத சேவ் பண்ணதுக்கு அப்புறம், அந்த ஒரு கமாண்டிங்கா ஒரு போஸ் குடுக்குறான் இல்லையா? அந்த போஸ் வந்து நீங்க எல்லா டீம்லயும் பார்ப்பீங்க. பட் யுனைட்டட்ல ஏதோ இப்டி இப்டின்னுட்டு இருப்பான் ஒனானாலாம். பயந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, அழுவுற மாரியே மூஞ்சி வச்சிருப்பான். என்ன பண்ணுவானுங்கன்னே தெரியாது. பட் ஒரு கட்டத்தில நம்ம ஓல்ட் ட்ராஃபோர்ட் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஹையா ஒரு கிராஸ் வரும். அத வந்து லெமன்ஸ் வந்து போய் ஜம்ப் பண்ணி பால கிராப் பண்ணிடுவான். நம்ம கோல் கீப்பர் அத பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. ஒனானாவும் சரி, பேந்தரும் சரி. ஒரு ஹையா ஒரு கிராஸ் வருது அப்டின்னா, அந்த ஆப்போனன்ட்டோட ஃபார்வர்ட்ஸ்க்கு பக்கத்தில போய் ஜம்ப் பண்ணி கிராப் பண்ணுவாங்க. அது நம்ம பிளேயர்ஸ் பண்ணி பார்த்ததே கிடையாது. பட் இன்னைக்கு லெமன்ஸ் பண்ணா, அத பார்த்ததுக்கு அப்புறம் ஓல்ட் ட்ராஃபோர்டே அப்படியே கதறுது. என்னடா அவன் கோல் கீப்பர் மாரி பண்ணிட்டு இருக்கான். நம்மளுக்கு கடைசில ஒரு கோல் கீப்பர் கிடைச்சுட்டாங்களேடான்னு சொல்லிட்டு. பட் நான் இது வந்து ஒரு ரொம்ப ஹைப் பண்ணல. ஐ அம் நாட் கெட்டிங் ஓவர் மை செல்ஃப். பட் ஹி இஸ் ப்ராப்பர் கோல் கீப்பர். அந்த ஃபண்டமெண்டல்ஸ், அந்த டிசிப்ளின், அந்த பேசிக்ஸ் எல்லாமே கரெக்ட்டா பண்ணியிருக்கான். ஸோ எஸ், சேன் லெவன்ஸ இன்னும் நான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இன்னும் நான் அவன்கிட்ட நெறைய பார்க்கறதுக்கு. அண்ட் ஆல்சோ ரூபன் ஆமரிம் இந்த மேட்ச்ல என்னென்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா பண்ணியிருக்கான். நம்ம வந்து லாஸ்ட் லாஸ்ட் மேட்ச்ல நம்ம என்ன சொன்னோம்? ஷா, மெக்வாயர், அப்புறம் ப்ரூனோ பெர்னாண்டஸ், டியோகோ டாலோலாம் ப்ளே பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம். பட் அவன் இன்னுமே டியோகோ டாலோ, ப்ரூனோ பெர்னாண்டஸ ப்ளே பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். கேசமிரோ ப்ளே பண்றது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. பட் கேசமிரோ பக்கத்துல யார ப்ளே பண்றீங்கங்கிறது தான் எனக்கு பிரச்சனை. கேசமிரோ பக்கத்துல உகாத்தைய ப்ளே பண்றியா? ஐ ஹேவ் நோ ப்ராப்ளம். கேசமிரோ பக்கத்துல மெய்னு ப்ளே பண்றியா? ஐ ஹேவ் நோ ப்ராப்ளம். பட் ப்ரூனோ பெர்னாண்டஸ ப்ளே பண்றது ஐ ஹேவ் ப்ராப்ளம். பிகாஸ் நேத்தே நம்ம பார்த்தோம். எத்தன வாட்டி நம்ம எக்ஸ்போஸ் ஆகுறோம்னு. மிட்ஃபீல்ட்ல நேத்து இன்னுமே நம்ம எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருந்தோம். லெனியோரோ, மத்தியாஸ் டிலிக்ட் வந்து ஏதோ கொஞ்சம் சமாளிச்சுட்டானுங்க முன்னாடி வந்து. அண்ட் சேன் லெமன்ஸ் வந்து நெறைய வாட்டி முன்னாடிலாம் வந்து சேவ் பண்ணிட்டு இருந்தான்.
ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சமாளிச்சுட்டானுங்க. பட் இன்னுமே ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் மிட்ஃபீல்ட்ல இருக்கிறது நம்ம கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆயிட்டு தான் இருக்கும். பிகாஸ் காசிமிரோக்கு வந்து லெக்ஸ் இல்ல. ஒரு ஹோல்டிங் மிட்ஃபீல்டர், பிரஸ் ரெசிஸ்டன்ட் மிட்ஃபீல்டருக்கு பக்கத்துல நீங்க ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் போட்டாலே நீங்க கஷ்டப்படுவீங்க. அதே நீங்க காசிமிரோட்ட பண்ணீங்க அப்டின்னா, இன்னும் கஷ்டப்பட தான் செய்வீங்க. ஸோ எஸ் இது எனக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் பக்கத்துல வச்சு. அண்ட் ஆல்சோ செஸ்கோ, எம்புமோ, மேசன் மவுண்ட் ரொம்ப ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பா இருந்துச்சு. நெக்ஸ்ட் மேட்சும் இதே பார்ப்போம்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கூனியா வந்து கொஞ்சம் ரெஸ்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இது இன்ஜூரி நிகுலா என்னன்னு தெரியல. நேத்து வந்து ரெஸ்ட் பண்ணியிருந்தான். கூனியா 8 கேம்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் கோல் ஸ்கோர் பண்ணல. அத வேற போட்டு தள்ளிட்டே இருக்கானுங்க. பட் எஸ் சீக்கிரமே கோல் ஸ்கோர் பண்ணுவோம்னு நெனைக்கிறோம். அண்ட் ஆல்சோ ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து கோபி மெனு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது எல்லாம் பார்த்திருப்பீங்க. மெயினும் வந்து ரூபன் அமரிம கண்டுக்கவே இல்ல. பார்த்துட்டு இருக்கீங்க. அமரும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்துட்டு இருக்கான். பட் மெயினும் கண்டுக்கிறதே இல்ல. இப்போ நாப்போலிக்கு போறதா, ரியல் மேட்ரிட், அத்லெட்டிகோ மேட்ரிட்லாம் எல்லாம் அவன மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க ஜான்வரில. எனக்கு தெரிஞ்சு கோபி மெனு ஜான்வரில போயிருவான். ஒரு 90-95% வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். பிகாஸ் அமரிம் வந்து எனக்கு மெயினுவ ஸ்டார்ட் பண்ற மாரி தெரியல. நீ வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ் தான் மெயினோட காம்படிஷன்னு சொல்ற. ப்ரூனோ பெர்னாண்டஸ் ஒழுங்கா ப்ளே பண்ணலனாலும் ப்ரூனோ பெர்னாண்டஸ் தான் நீ ஸ்டார்ட் பண்ற. மெயினோ வந்து எப்போ பார்த்தாலும் 75 மினிட்ஸ்க்கு அப்புறம், 80 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நீ சப்ஸ்டிட்யூட்ல கொண்டு வர்ற. இது எந்த அளவுக்கு ஒரு நியாயமான ஒரு விஷயம் தெரியல. பிகாஸ் மெயினோ 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மெயினோ உள்ள வரும்போது சூப்பர்வா ப்ளே பண்ணான். ஐ திங்க் எவர்டனோட தான் டெபியூ பண்ணான்னு நெனைக்கிறேன். சூப்பர்வா ப்ளே பண்ணான். லியோனோட அந்த ஒரு கோலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் லிவர்பூலோட ஒரு கோல் அடிச்சிருப்பான். செம்ம கோலா இருக்கும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு. அந்த ஒரு கேர்ல் அடிப்பான் பாருங்க. வேற லெவலா இருக்கும். என்னடா அவன் இப்படி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பட் அதெல்லாம் சுக்குநூறாக்கிட்டான் அமோரிம். எனக்கு தெரிஞ்சு அமோரிம் வந்து மெயினோவ ஹேண்டிலிங் பண்ற விதம் வந்து சரியில்லையோன்னு எனக்கு தோணுது. உன்னோட சிஸ்டமுக்கும் சரியில்லனாலும் ஆவட்டுமே. ப்ரூனோ சரி இருக்கானா? இதெல்லாம் சரி பண்ணான் அப்படின்னா, ஹி வில் பி எ குட் மேனேஜர். இப்ப இன்னைக்கு வின் பண்ணியிருக்கானா? நேத்து வந்து மெயினோ அண்ட் கேசமிரோ அப்புறம் டியாகோ டாலோவ ப்ளே பண்ணாம டோகோ ப்ளே பண்ணி, இந்த சைடு வந்து அமாடா ப்ளே பண்ணி, லூக் ஷாவ ப்ளே பண்ணாம ஹேவன ப்ளே பண்ணி, இந்த மாரி ப்ளே பண்ணி லோஸ் பண்ணியிருந்தாலுமே நான் வந்து சந்தோஷப்பட்டுருப்பேன். பட் ஐ அம் நாட் ஹேப்பி எனஃப். பட் வி ஆர் வின்னிங் அவ்வளோதான். நம்ம வின் பண்ணிட்டோம். இது போதும். இதுக்கப்புறம் அவன் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் திருத்திக்கிட்டான் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ உங்களோட காமெண்ட்ஸ், உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் எஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் லெட்ஸ் கீப் த பால் ரோலிங்.